ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி. இன்னைக்கு வீடியோவில் சைஸ் 34 ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். சைஸ் 34 ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் பேக் சைடு நம்ம சேனலில் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைஸ் 36ஓட ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டும் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி சைஸ் 34ஓட ஃப்ரண்ட் சைடு பார்க்கலாம். இந்த அளவுகள்லாம் கிளாத்தில் எப்படி மார்க் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் சொல்கிறபடியே நீங்கள் கிளாத்தில் மார்க் பண்ணி கட் பண்ணாலே ப்ளவுஸ் நல்லா நீட்டாக வரும். பாடியோட அகலம் 34, அதை 4ஆக ஃபோல்டு பண்ணும்போது நம்மளுக்கு 8.5 இன்ச் கிடைக்கும். அந்த 8.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. ப்ளஸ் 1.5 இன்ச் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கும் அதையும் ஒரு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. பக்கம் உயரம் 16, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 8.5 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் இந்த 16 இன்ச்சையும் மொத்தமாக சேர்த்து ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. பாக்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த கார்னரில் இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணுங்கள். கழுத்தோட அகலம், கழுத்தோட உயரம் இருக்குது பார்த்தீங்களா, அது 5 இன்ச்சு. அதையும் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த வளைவு எப்படின்னா, நார்மலாக வேணுன்றவங்களுக்கு 1 இன்ச் எடுத்துக்கோங்க. இல்லை நல்லா ஷேப்பில் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் எடுத்து இந்த வளைவு போட்டுக்கோங்க. கழுத்து அகலம் எடுத்ததுக்கப்புறம் ஷோல்டர் 3.5 இன்ச் எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கும் 1/2 இன்ச் கை பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கும். ஆம்கோல் அளவு 5 இன்ச்சு. இந்த ஷோல்டர் 3.5 இன்ச் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் ஆம்கோல் 5 இன்ச்சையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பின்பக்கம் 1.5 இன்ச் மார்க் பண்ணி இந்த வளைவு போட்டிருப்போம். ஆனால் ஃப்ரண்ட் சைடு அந்த மாதிரி மார்க் பண்ணக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் குடஞ்சி வெட்டுவோம். அதனால் 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த வளைவு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் மட்டும் குறைச்சிக்கிட்டாலே போதும் நம்மளுக்கு. முன் கிராஸ் உயரம் 12 இன்ச்சு. ஷோல்டரில் இருந்து 12 இன்ச் எடுத்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டதுக்கப்புறம் கழுத்து பீஸ் சைடு இந்த கார்னர்லேருந்து 3 இன்ச் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஆம்கோல் சைடு இந்த கார்னர்லேருந்து ஒரு 3 இன்ச் எடுத்துக்கோங்க. கழுத்து பீஸ் சைடு கீழே இருந்து மேலே 1.5 இன்ச் மார்க் பண்ணி இந்த 3 இன்ச் குறிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதோடு சேர்த்து ஒரு வளைவு போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆம்கோல் சைடும் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் 1.5 இன்ச் மார்க் பண்ணோம், ஆனால் இந்த பக்கம் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே இருந்து மேலே 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த பக்கம் 3 இன்ச் குறிச்சிருக்கோம் பார்த்துருக்கீங்களா, அதோடு சேர்த்து ஒரு வளைவு போட்டுக்கோங்க. மீதி இருக்க அளவுகளில் நம்ம பட்டி பீஸ்க்கு எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.